வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி தர்பீஸ் தோல் வச்சு நம்ம தோசைக்கு ரெடி பண்ண போகிறோங்க. இது தர்பீஸ் சாப்பிட்டோடனே நமக்கு வந்து இந்தமாரி தோல் இருக்கும் பாருங்கள், உள்பக்கம். அந்த தோலை ஒண்டி எடுத்துங்க. மேல் தோல் வேணாம், உள் சதை பகுதியை எடுத்துங்க. இதுமாரி வெள்ளையாக இருக்கும், அதை எடுத்துங்க. அதுக்கு தேவையானது 4 டம்ளர் வந்து புழுங்கலரிசி, அதுக்கு ஒரு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துங்க. 4 டம்ளர் புழுங்கரிசினா அரை டம்ளர் பச்சரிசி. அதுக்கு 1/4 டம்ளர் உளுந்துங்க. 1/4 டம்ளர் உளுந்தும் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயமும் போட்டிருக்கேன் இதில். இதாங்க நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுங்க. நல்லா களைஞ்சிட்டு, அரிசி ரெண்டையும் களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிங்க. நம்ம இதை அரைக்கும் போது, அரிசி அரைக்கும் போதே இந்த தோலையும் போட்டு அரைச்சிக்கணுங்க. நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் பரவாயில்ல, போட்டுங்க. அரிசியோடைய இந்த மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மிக்சியில் அரைக்கும் போது இந்த உளுந்து ஊற வச்சுட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிங்க. உளுந்தில் கொஞ்சம் நல்லா பொசன்னு வருங்க. அரிசிலேயும் 4 துண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். மிக்சி சீக்கிரம் நமக்கு ஹீட் ஆகி ரிப்பேர் ஆகாதுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐஸ் க்யூப்ஸும் போட்டுங்க, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். இதை அரைச்சி முடிச்சுட்டு நல்லா அரைச்சிருக்கேன். நல்லா வந்திருக்குங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், தோசையே ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்குன்னு. சூப்பராக வருது. மெலிசா நம்ம பச்சரிசி கலந்தோம்லங்க, அதனால் நல்லாவே வந்திருக்கு மெலிசா. இது பாருங்கள், கிறிஸ்பியான தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு தோசை மாதிரி சாப்பிட்ற மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது. அவசியம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.